பாருங்கள் எவ்வளோ முறுமுறுப்பான நல்ல டேஸ்டான பழ பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் மைதா மாவு போட்டுக்கோங்க. அதில் பச்சரிசி மாவு ஒரு 1/4 டம்ளர் போட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து ஒரு 6 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இனிப்புக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் 1 சிட்டிகை உப்பும் போட்டிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ 1 ஸ்பூன் இட்லி மாவு கொஞ்சம் புளிச்சதாக போடுங்க. அப்படி இல்லைன்னா சோடாப்பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க. இட்லி மாவு இருந்தால் போட தேவையில்லை. ஏத்தம்பழம் எடுத்துருக்கிறேன். நல்லா பழுத்த பழமாக எடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பழத்தை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி மெலிசாக 3 துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. வச்சுருக்க பழத்தை இந்த மாவில் டிப் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக தேவையில்லை. போட்டு அப்படி பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு சூடான போதும். இப்போ பாருங்கள் நல்லா புசு புசுன்னு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.